இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வீடியோ மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் தேவன் நமக்கு என்ன வார்த்தையை தர விரும்புகிறார் என்பதை பற்றி நாம் போவதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்துவிட்டு தேவன் நம்மோடு இன்றைக்கு பேசுகிற காரியத்தில் நம்ம கவனம் வைப்போம். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா, உம்மை போற்றுகிறேன் சுவாமி. இந்த சாயங்கால வேளையிலும் கர்த்தாவே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய பாதுகாவல் கூட இருந்து வருவதற்காய் நன்றி அப்பா. தேவனே, இன்றைக்கும் தேவனே என்ன வசனத்தோடு நீர் பேச இருக்கிறீரோ எங்களோட பேசுங்க. எங்களுடைய பாவங்கள் குறைகளை மன்னியும், ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த கிருபையை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னன்னு நம்ம கவனித்தால், நம்முடைய வேதாகமத்தை திருப்பி கொண்டால், ஏசாயா எழுதின புஸ்தகம் 45வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம், குயவனை பார்த்து கேட்கலாமா கேள்வி. ஏனென்று சொன்னால், நம்ம இன்றைக்கு அநேகர் தேவனை கேள்வி கேட்கிறோம். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு துன்பம் வந்துட்டா நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த காரியத்தை செய்யலை, உங்களுக்கு கண்ணு இல்லையா என்று நம்ம கேட்கிறோம். ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 45:9வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, மண்ணோடுகளுக்கு ஒட்டாது இருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ, களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறார் என்று சொல்லத்தகுமோ, உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஒரு குயவன், நாம் களிமண், அவரால் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிகள் நாம். அவரை பார்த்து கேள்வி கேட்க நமக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்று சொன்னால், நீங்க இதே சம்பவத்தை வேதாகமத்துல பார்த்தீங்கன்னா, யோபு பக்தர் யோபுவை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை நீதிமானாக, உத்தமனாக, தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்த ஒரு மனிதர். அவர் பார்த்தீங்கன்னா, சாத்தான் சோதிக்கிறான். தேவ புத்திரர் மத்தியில் சாத்தான் தோன்றி தேவனிடத்தில், உலகமெங்கும் போய் சுற்றி வந்தாயா என்று கேட்ட கேள்விக்கு பிசாசும் சொன்னான், நான் உலகமெங்கும் போய் சுற்றி வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபின் மீது கண் வைத்தாயா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அந்த மனிதன் மீது உன்னுடைய பார்வை பட்டதா என்று கேட்ட பொழுது சாத்தான் யோசித்து ஒரு பதில் சொல்லுகிறான். என்ன பதில்? நீர்தானே அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீர், யோபுவுக்கு இல்லாத ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லையே, அதனால தானே உம்மை துதிக்கிறாரு, உம்மை போற்றுகிறாரு, எந்த கஷ்டமும் இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சாத்தான் இடத்தில் சொல்லுகிறார், அவனுடைய ஆவியை மாத்திரம் தொடாதே, மீதி நீ என்ன செய்யக்கூடுமோ செய்து கொள் என்று சாத்தானுக்கு தேவன் ஒரு அனுமதியை தராரு. சோதனையை கொடுக்கல, அனுமதியை தரார். ஏன்னா சாத்தான் சோதனைக்காரன் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலையில இருந்த யோபுவின் நிலை, அவருடைய கடைசி காலகட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் பரிதாபகமாக அவருடைய கடைசி கட்டம் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் கைவிடல, யோபுவின் மீது பிரியமா இருந்தார். யோபு நீங்க நேரம் நமக்கு குறைவா இருக்குது, ஆனா யோபு எழுதின புஸ்தகம் 30வது அதிகாரம் 19 26 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்தா, யோபு தன்னுடைய பிறந்த நாள், தன்னுடைய செய்த நன்மைகள் எல்லாம் சபிக்கிறார். ஏன்னா அவருக்கு உடல் முழுவதும் சரங்கு விட்டது. தலை தொட்டு கால் வரைக்கும் ஒரு அரிப்பு, ஒரு சரங்கு போல வியாதி அவருக்கு வந்ததுனால ஓட்டை எடுத்து சுரண்டுகிற அளவுக்கு அவருடைய நிலை போய்விட்டது. நெய்யால கால்களை கழுவின அந்த மனிதர் இப்பொழுது ஓட்டை எடுத்து சொரிகிற அளவுக்கு தன்னுடைய நிலை மாறிவிட்டது என்று சொன்னால் எவ்வளவு பரிதாபம். அப்போ அவருடைய வாழ்க்கை பாருங்க, ஒரு ராஜாவுக்கு
ஒரு பணக்கார நிலையில இருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒரு ஏழையில விட கேவலமாக அடிமட்டமான ஒரு துணி இல்லாம ஓட்டை எடுத்து சொரியிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மிக மோசமாக மாறிவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் யார் என்று சொன்னால் பிசாசு. பிசாசு தேவனிடத்தில் போய் அனுமதி கேட்கிறான். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாமும் கூட சிந்திக்கலாம், தேவன் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை தராரு? ஆண்டவர் அவர் பார்க்கறாரே இந்த கஷ்டத்தை எல்லாம், என்னை மீட்க முடியாதா? என் மேல இரக்கமா இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அந்த சோதனை மத்தியிலும் ஒரு காரணம் இருக்கும். அந்த சோதனையிலும் தேவனை நாம் சபிக்கிறோமா இல்ல கடவுளை நம்ம திட்டுகிறோமா என்பதை குறித்து ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் அப்பொழுதுதான் தெரிய வரும் உண்மையான நிலை என்ன என்பதை. அப்போ யோபு எழுதின புஸ்தகம் 40வது அதிகாரம் 2வது வசனத்தை மட்டும் நான் இப்பொழுது உங்களுக்காக வாசிக்கிறேன். யோபு எழுதின புஸ்தகம் 40வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது யோபு எப்படி தன்னுடைய கேள்வியெல்லாம் கேட்ட பிறகு அந்த வசனம் 40வது வசனம் 40வது அதிகாரம் 2வது வசனம் எப்படி முடிகிறது என்பதை குறித்து உங்களுக்காக வாசிக்கிறேன். யோபு எழுதின புஸ்தகம் 40வது அதிகாரம் 2வது வசனம். வாசிக்கிறேன். சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். ஆண்டவர் சொல்றார் யோபு கிட்ட, ஏன்பா நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ என்னையே இது செய்யல, நான் நன்மை செஞ்சேன், நன்மை செய்யாததுக்கு எனக்கு தீமை ஏன் வந்தது? தீமைக்காக நான் தீமை என் வாழ்க்கையில ஏன் வந்தது? என் வாழ்க்கை மண்ணோட மண்ணா போகலாமே. இன்றைக்கும் நம்ம யோபுவை போல நம்ம கடவுளை திட்டுறோம். என்ன சொல்றோம்? கடவுளுக்கு கண் இல்லையா? ஏன் என்னை பிறக்க வைத்தார்? ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? ஏன் எனக்கு மட்டும் இந்த தலை எழுத்து என்று சொல்லுகிறோம். ஆனா அவ்வளோ நீதிமானா உத்தமானா வாழ்ந்த ஒருவருடைய வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கு. இன்றைக்கு நம்ம எல்லாரும் நம்ம சொல்லிக்கிறோம் நாம் நல்லவர்கள் என்று. எனக்கு மட்டும்தான் இந்த நிலை, கெட்டது செய்யறவனுக்கெல்லாம் இந்த கெட்ட ஒரு சூழ்நிலை வரலையே என்று சொல்லி கலங்குகிறோம், வேதனைப்படுறோம். ஆனா யோபுவின் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் அவ்வளோ உத்தமன். யாரையும் எந்த தீங்கும் நினைக்காத ஒரு மனுஷன், உதவி செய்யக்கூடிய மனுஷன், தேவனுக்கு பயந்த மனுஷன். கடவுள் ஐயோ தப்பு பண்ணா கடவுள் அடிச்சிருவாரேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பயந்து கடவுளுக்கு உண்மையா செஞ்ச அந்த மனிதருடைய வாழ்க்கை கடைசியில பணக்காரரை போல, ராஜாஸ்தானத்தை போல இருந்த அவர் ஒரு ஏழையை விட கீழ் மட்டத்துல அவர் போன அந்த சம்பவத்தை நம்ம பைபிள்ல பார்க்கலாம். அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவர் பேசுறாரு, யோபுவே நீங்க அதை வாசித்தீங்கன்னா யோபு 38வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து 39வது அதிகாரம் 30வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெய்வம் யோபு கிட்ட சொல்லுகிறார், நான் வானத்தை உருவாக்கும் பொழுது நீ எங்க இருந்த? இவ்வளோ காரியத்தை நான் படைக்கும் பொழுது நீ எங்க இருந்த என்று யோபுவை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். அது 38, 39 இந்த அதிகாரங்களை நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அதன் பிறகு நீங்க பாருங்க, 4வது வசனத்தை வாசிக்கிறேன். யோபு 40வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். யோபுவால பதில் சொல்லவே முடியல. ஏன்னா தேவன் யோபு நினைச்சுக்கிட்டாரு நான் தான் நீதிமான், நான் தான் உத்தமன் என்று. ஆனா அதை காட்டிலும் தெய்வம் எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தெய்வம் தான் நீதிபரர். எந்த மனுஷனும் உத்தமன் இல்லை என்பதை ஆண்டவர் நிரூபிக்கிறார். ஏன்னா அதை காட்டிலும் சர்வத்தையும் படைத்த தெய்வம், நீதி நியாயம் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று சங்கீத புஸ்தகத்துல நாம வாசிக்கிறோம். தாவீது எழுதுகிறார், நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அவருடைய சேர்ல பாத்தீங்கன்னா ஒரு புறம் நீதி, ஒரு புறம் நியாயம். இது அவருடைய சிங்காசனமாக இருந்தது. அப்போ நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம் நம்ம தான் நல்லவர்கள் என்று சொல்லி. ஆனா வேதாகமம் சொல்லுகிறது தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த பாவமானது எல்லாரையும் அடைச்சி போட்டுடுச்சு. யாரும் நான் நீதிமான், நான் பர்ஃபெக்ட் என்று சொல்லுகிற அளவுக்கு
யாரும் இல்ல. தேவனை போல யாரும் பர்ஃபெக்ட் இல்லை என்பதை தான் தேவன் இன்றைக்கு நம்மளோட பேசுகிறார். அப்போ எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை ஆண்டவரே, ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை அப்படின்னு நம்ம புலம்புவதை காட்டிலும் தேவனுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக, உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ இல்ல அவமானமோ, கர்த்தருக்காக நீங்க படுகிற பிரயாசம் எதுவும் இருந்தாலும், அல்ல ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், இயேசு சாமியை ஏத்துக்கிட்டேன், எனக்கு அதனால ரொம்ப பிரச்சனையா இருக்கு, நான் இயேசு சாமியை விட்டுட்டு நான் என் தெய்வத்துக்கிட்டே போறேன் என்று நீங்க நினைப்பீங்கன்னா, தயவு செய்து சொல்றேன், இயேசு சாமி அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது அநேக பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகள் வழியாக போனால்தான் இயேசு சுவாமி உங்களுக்கான அந்த பிரச்சனையை முடிய பண்ணுவார். ஏன்னா சோதனை இல்லாம சுகவாழ்வு இல்லை. கிறிஸ்தவத்தை பொறுத்த வரையிலும் சோதனை இல்லாத சுகவாழ்வு இல்லை. சுகவாழ்வை நம்ம ஆரம்பத்திலே எதிர்பார்க்க முடியவே முடியாது என்பதுதான் உண்மை. அதே போல நம்ம யோபுவை குறிச்சு ஆண்டவரே சர்டிபிகேட் தராரு. யோபு 1வது அதிகாரம் 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உத்தமனும் சன்மார்க்கனும் அப்படின்னு சொல்லி தேவனே நல்ல நல்ல குணாதிசயங்களை வச்சு யோபு ரொம்ப நல்லவன் என்று யோபுவை குறித்து ஆண்டவரே கடவுளே சர்டிபிகேட் தருவார். அதை நீங்க பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இருக்கோம். ஏன் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு காரணம், ஏன் தேவன் சும்மா இருக்கிறார், ஏன் உடனே ஒரு தீர்வு இல்லை அப்படின்னு நீங்க யோசிப்பீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கும்பொழுது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய எதிரி உண்டு. அவன் பெயர் சாத்தான். அந்த சாத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் சீரழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான சோதனைகளுக்கு அனுமதியை பெற்றுக்கொண்டு, தேவன் கிட்ட இருந்து அனுமதியை பெற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகளை சோதிக்கிறான். கடவுளுக்குள்ள வந்தாச்சு, இயேசு சாமியை தெய்வமாக ஏற்றுக்கொண்டாச்சு, பிறகும் ஏன் சோதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை அந்த பிரச்சனையானது நம்மளை சீர்படுத்தவும் அந்த பிரச்சனை உதவும். இல்ல நம்ம ஸ்ட்ராங் இல்ல, உறுதி இல்ல, எனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் நான் விட்டு விலகிடுவேன் அப்படின்னாலும் அந்த பிரச்சனையானது நம்மளை தெய்வத்தை விட்டு பிரிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. பிரச்சனை என்பது லேசான ஒரு காரியமாக நினைக்க வேண்டாம். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனத்துல நீங்க பார்க்கும்பொழுது, சாத்தானுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம்தான் அவகாசம் தேவன் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஏன்னு சொன்னா, அவன்தான் பொல்லாதவன், இந்த உலகத்தை சீரழிக்க வந்தவன், மனிதர்களை கெடுத்தவன், ஆதாம் ஏவாளை வஞ்சித்தவன், ஏமாற்றுக்காரன். இன்னும் சொல்ல போனா பைபிள் சொல்லுது, அவன் ஒரு திருடன், கொல்லவும் அழிக்கவும் திருடன் வரான். அப்போ பிசாசு ஒரு திருடனாக வேதாகமும் அவனை காட்டுகிறது. அவன் ஒரு திருடன் தான், திருடன் மாதிரி அல்ல, திருடனே தான். அதனாலதான் வேதாகமம் சொல்லுது, அந்த பொல்லாதவனுக்கு தான் தெய்வம் அவகாசம் கொஞ்ச நாள் கொடுத்து வைத்திருக்கிறார். அதனாலதான் சாத்தானுக்கு கோபம் அதிகமாக இருக்கிறது. மக்களை எப்படியாவது சித்திரவதை செய்யணும், பல கஷ்டங்களை கொடுக்கணும். அதுவும் முக்கியமா இயேசு சாமியை யாரெல்லாம் ஆண்டவரா ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பிரச்சனை வர வேண்டும் என்று சொல்லி சாத்தான் மிகுந்த கோபமாக யார்கிட்டதான் கிரியை செய்யறான்னு சொன்னீங்கன்னா, இயேசு சுவாமியை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் மத்தியில தான் இந்த பிரச்சனைகள் வருது. அது மட்டும் இல்ல, இயேசு சுவாமி நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார், சுகவாழ்வு துளிர்க்கும், எல்லாமே உண்டு நன்மைகள். ஆனாலும் அந்த பிரச்சனையின் வழியாக கடந்து போனால் மாத்திரமே தேவன் நமக்கு ஒரு சுகவாழ்வை தர முடியும். ஏனென்று சொன்னால், இந்த பரலோகம் சொர்க்கம் போகிற வழி மிகுந்த எளிமையான வழி அல்ல. வேதத்தின்படி பார்க்கும் பொழுது அநேக உபத்திரவங்கள் வழியாக நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால், நமக்கு முன்னாடி முற்கள் இருக்கு. முள்ளு குத்தனால் ஒழிய அந்த பாதையை தாண்டி நாம் போக முடியும். நம்முடைய பாதையெல்லாம் ஒரு முட்களாக இருக்கிறது. அந்த முட்களை நாம் ஈஸியா கடக்க வேண்டும் என்று எண்ணினால், இயேசுவை பிடித்து கொண்டால் மாத்திரமே அந்த முட்கள் நமக்கு முட்களாக தெரியாது. இயேசு கிறிஸ்துவும் அதே போல நம்மளை போலவே இந்த பூமியில அவரு தெய்வமா மனுஷனா வந்த பொழுது நம்மளை போல உபத்திரவங்களும் பாடுகளும் பட்டார். சாத்தான் இயேசு கிறிஸ்துவையும் சும்மா விடல. அப்போ இயேசு கிறிஸ்துவ நீங்க பார்க்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கையை நாம் படிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்ன,
அவருக்கே அவ்வளவு சோதனைனா மனிதர்களாகிய நமக்கும் சோதனை இருக்கிறது என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நமக்கு இந்த உலகத்தில் போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், சாத்தான் நமக்கு சோதனைகளை தருவான். ஆனாலும் இதன் மத்தியில நம்ம ஆண்டவரை குறை சொல்லாம திட்டாம அவரை சபிக்காம இருப்பதுதான் மிக மிக நன்மையான காரியம், சிறந்த காரியம். அவரை நாம் சபித்தோம் ஆனால் சாத்தானுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால்தான் நம்ம யோபு வாழ்க்கையில பார்க்கும்பொழுது, இந்த யோபு தன் நாவினால் குறை சொல்லவில்லை என்று வேதாகமம் சொல்லுகிறது. தேவனை பற்றி திட்டவில்லை என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு தேவன் நமக்கு இந்த வார்த்தை மூலியமாக எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு போதித்திருக்கிறார். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம், தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுத்து வாழ்வோம். தேவன் தாமே இந்த வேத வசனத்தின் மூலியமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.